ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரையில் ஆவணி திருவிழா முன்னிட்டு சுவாமிக்கு பிட்டுக்கு மண் சுமந்தார் அப்படின்ற வேடம் போட்டிருப்பாங்க. அது என்ன பிட்டுக்கு மண் சுமந்தார் அப்படின்னா, ஒரு வாட்டி மதுரையில் வைகை அந்த ஆறு உடஞ்சி ஊருக்குள்ளே தண்ணி வர மாதிரி இருந்தது. அப்போ மன்னன் வீட்டுக்கு ஒருவர் அந்த அணை கட்டுறதுக்கு வேலை செய்யணும்னு உத்தரவிட்டிருப்பார். அப்போ அந்த ஊரில் வந்தி அப்படின்னு ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. அவங்க பிட்டு அந்த பிட்டு விற்று தான் அவங்க தினப்படி கூலி, அவங்களுக்கு அதுதான். அப்படி ஒரு நாள் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறாங்க, அப்பா என்னால் இன்னைக்கு போய் மண் சுமக்க முடியல, என்னால் சுத்தமாக முடியல, நான் வேலையை வேற பார்க்கணும், பிட்டு வேற விற்கணும், அது இல்லாமல் மண் வேற சுமக்கணும், என்னால் சுத்தமாக முடியலையே, இதுக்கு நீ ஏதாவது உதவி செய்யக்கூடாதான்னு சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அவங்க பெரிய சிவபக்தி, அவங்களுக்கு அவ்வளோ பக்தி சிவன் மேலே. அப்போ அப்படி வேண்டிட்டு இருக்கும்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு கூலியாள் ஒரு கூலியாளாக வராரு. வந்துட்டு, பாட்டி உங்களுக்காக நான் மண் சுமக்கிறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு பிட்டு கொடுக்குறியா சாப்பிட்றதுக்குன்னு கேட்டோன்னே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். நீ எனக்காக வேலை செய்யப்பா, நான் உனக்கு பிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது சிவபெருமான் கூலியாள் வேஷத்தில் மண் சுமந்து அந்த அணையை கட்டுறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பார். கொஞ்ச நேரம் வேலை செஞ்சோடனே அவருக்கு ரொம்ப ஓஞ்சு போயிடும். அதனால ஓய்வு எடுக்கிறதுக்கு போயிடுவார். அப்படி அவர் ஓய்வு எடுக்கிறத அதிகாரிங்க பார்த்து மன்னனுக்கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வேலை பார்க்காம ஒருத்த ஓய்வு எடுக்கிறான் அப்படி. மன்ன உடனே அவரை அரண்மனைக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கோவத்தில் என்ன படுப்பாரு, அவரை பெரம்பால் அடிப்பாரு, நீ எப்படி வேலை செய்யாம ஓய்வு எடுக்கலாம். அவர் பெரம்பால் அடிச்ச உடனே அந்த மதுரையில் இருக்கிற எல்லா உயிரினத்துக்கும் அந்த அடி போய் படும். மன்னர் மேலேயும் அந்த அடிப்படும். உடனே மன்னர் இவர் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். உடனே சிவபெருமான் கூலி ஆள்லேருந்து தன்னோட உண்மையான ரூபத்துக்கு, சிவன் ரூபத்துக்கு வருவார். அதை பார்த்த உடனே அவருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, ஐயோ சாமி அடிச்சிட்டோமா அப்படி. அப்புறம் சிவபெருமான் சொல்லுவார், நான் பிட்டுக்காக தான் மண் சுமந்தேன்னு சொல்லி, அந்த பாட்டியோட பிட்டை சாப்பிட்றதுக்காக தான் நான் மண் சுமந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல். இன்னைக்கு சுவாமிக்கு அங்கே என்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அவர் எப்படி இருப்பாருன்ற ஃபோட்டோவையும் நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அதே மாதிரி மதுரையில் நடந்த வேற திருவிளையாடல் அதோடத்துக்கு நாரைக்கு அவர் எப்படி முக்தி கொடுத்தாரு அப்படின்றதோட ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் இதில் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். கமெண்ட் பண்ணுங்கள், ஓம் நம சிவாயன் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.